Hi friends, Champions Academy Triple C YouTube channel மறக்காம subscribe பண்ணி Telegramல join பண்ணிக்கோங்க. அப்படியே bell icon press பண்ணி all notification கொடுத்துருங்க. டெட்ல தேர்ச்சி பெற்றவர்கள் 2013ல ஹிஸ்டரியில் இப்போ வரைக்கும் உள்ளவங்க எழுதக்கூடிய அடுத்த கட்ட தேர்வு பேர் தான் டெட் நியமன தேர்வு, அதாவது போட்டி தேர்வு. இந்த டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா எஸ்ஜிடின்னு அப்புறம் பிடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது காமனா சொல்லக்கூடியது டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதனால தான் அந்த தலைப்பை நம்ம போட்டிருப்போம். ஸோ எஸ்ஜிடிக்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிடிக்கு படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, நீங்க நம்மளுடைய அகாடமியை ஃபாலோ பண்ணி தரவாய்க்கோங்க. நாம 60 நாள் பிளான் போட்டிருக்கோம். ஸ்டடி பிளான் ஷெடியூல்ல பார்க்காதவங்க தயவு செய்து நீங்க பிளேலிஸ்ட்ல போய் டெட் காம்படிட்டிவ் எக்ஸாம் தலைப்புல போய் கண்டிப்பா நீங்க ஷெடியூல பார்த்துடும். நம்மளோட ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்லி ஷெடியூலா இருக்கும். ஸோ நம்மளோட பிளான் என்னன்னா 500 டெஸ்ட் வைக்க போறோம். ஸோ அதுல நேற்றே 2 டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய 498 டெஸ்ட். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது டெஸ்ட் 3. ஓகே, இதுல என்ன சிலபஸ் கவர் பண்ணிருக்கோம், அதாவது எந்த ஸ்டாண்டர்டை கவர் பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நீங்க எந்த போட்டி தேர்வு அவங்க சொல்லிட்டாங்க பிஜி வரைக்கும் படிச்சுக்கோங்க, யூஜி வரைக்கும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி ஒன்னா படிக்க கூடாதுன்னு அவங்க சொல்லல. சரியா, நம்ம அடிஷனலா படிச்சுக்கிறோம். இதுல கேள்விகள் வந்தா ரொம்ப நல்லது. வராட்டினாலுமே நம்மளுக்கு பிஜில இருந்து வந்துடும். சரியா, ஸோ எதுல இருந்து வந்தாலும் சரி நம்ம எழுதுறது தயாராகணுங்கிற கடமை தான் நாங்கள் பிளான் போட்டிருக்கோம். ஓகே, பிளான் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராமோட லிங்க் இருக்கு. ஒருவேளை அதை ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்தா டெலகிராமுக்குள்ள போய் சர்ச்ல போய் நீங்க சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள் சி அப்படின்னு சொல்லி தலைப்பை நீங்க அடிச்சீங்கனாலே வந்துடும். அப்படியே கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மார்க்கையும் நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்ல எனக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றீங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லாவே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ்னே கொடுத்துருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு பெஸ்டான ஆன்சர், அதாவது எது கரெக்டான ஆன்சர் அதை நீங்க சூஸ் பண்ணணும். இது எல்லாமே 1 to 5th இருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்க எந்த அளவு படிச்சிருக்கீங்கன்னு பார்த்துடலாமா? நம்பிக்கை கைவிடாதீங்க. 1 மார்க்கா இருந்தாலும் நீங்க எடுத்த மார்க் தான். ஸோ நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கான்ஃபிடென்ட்டா இறங்கி அடிப்போம். ஓகே, முதல் கேள்வி பார்த்துடலாமா? முதல் கேள்வி நான் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. டெஸ்ட் நோட் 1 போட்டுட்டு எழுதிட்டே வாங்க. ஓகேவா? இது டெஸ்ட் 3 நான் சொல்லிட்டேன். டெஸ்ட் 3 இங்கிலீஷுக்கு இப்ப பாக்குறோம் 5 மணிக்கு. அதே மாதிரி சாயந்தரமா உங்களுக்கு 5 மணிக்கு இங்கிலீஷ் தான் இன்னொரு டெஸ்ட் வைப்போம். ஸோ காலையிலும் மாலையிலும் 5 மணி அளவுல நடக்குது. சரியா, தேர்வு. ஸோ தேர்வு 3 எழுதலாம். ஓகே, முதல் கேள்வி, பேப்லோ வாஸ் த டாக் ஆஃப் டேஷ். பேப்லோ வாஸ் த டாக் ஆஃப் டேஷ். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஃபாத்திமா. ஆப்ஷன் பி ஸ்ரீஜித். ஆப்ஷன் சி அமுதா. ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். இந்த நன் ஆஃப் தீஸ் எல்லாருமே கடைசி ஆப்ஷனா கொடுக்குறாங்க எக்ஸாம்ல. இப்ப நீங்க எழுதும் போதே பார்த்துருப்பீங்க. பேப்பர் 2 இருந்தாலும் சரி, பேப்பர் 1 இருந்தாலும் சரி, நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் எனக்கு அனுப்புங்க. பேப்லோ வாஸ் த டாக் ஆஃப் டேஷ். ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் அனுப்பிட்டீங்களா? ஏ, பிஎஸ், சிஆர், டிஆன் மட்டும் சென்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்க இங்க எனக்கு அனுப்புற அந்த சென்டிங் டைமும் அதே மாதிரி அங்க எக்ஸாம்ல நீங்க போய் கிளிக் பண்ற டைமும் ஒரே டைம் தான் ஆகுது. நல்லா பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஓகேயா? நம்ம அகாடமியை பொறுத்தளவு எல்லாமே முழுக்க இலவசம் தான். ஓகேவா? மேக்ஸுக்குலாம் நாங்க மெட்டீரியல்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸா நீங்க பார்த்துட்டு வாங்க. டெஸ்ட் நடந்துட்டே இருக்கும். ஊடால நாங்க சொல்லிடுவோம் எப்ப மெட்டீரியல் இருக்குன்னு. ஓகே, பாருங்க. பேப்லோ வாஸ் த டாக் ஆஃப் டேஷ். ஃபாத்திமா, ஸ்ரீஜித், அமுதா, நன் ஆஃப் தீஸ். ஓகே, இதுல சரியான பதில் எதுன்னு பார்த்துடலாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஸ்ரீஜித். ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது கரெக்ட்னா 1 போட்டு டிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளவு மார்க் எடுத்தோம். ஓகே, அடுத்து பாருங்க.
Second question, the message was together on dash. The message was together on dash. Option A பாருங்க Tuesday, option B பாருங்க Monday, option C பாருங்க Sunday, option D none of these. இல்லனா none. இதுல சரியான பதில் எது? The message was together on dash. ஃபுல்லா இந்த மாதிரி தாங்க கொஸ்டின்ஸ் வந்து நம்மள வந்து, ஏன்னா நீங்க வந்து கிராமர் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கிலீஷ்னா காம்படிட்டிவ் நடக்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லானா உங்களுக்கு கண்டென்ட் சேர்த்து தான் கவர் ஆகும். ஓகேயா? ஸோ கண்டென்ட்ல இருந்தா நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க கண்டென்ட்டை கவர் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கண்டென்ட்டை கவர் பண்ணணும். நான் சொன்னேன்னா நீங்க வந்து அந்த 1 to 5 வந்து சரன்னு படிக்கணும். ஓகேவா? ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஏஆ பிஆ சிஆ டிஆர் மட்டும் அனுப்புங்க, மீதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், டியூஸ்டே. கரெக்டா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், டியூஸ்டே. ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின், டேஷ் overheard her father's talking on the phone about the robbery. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ அமுதா, ஆப்ஷன் பி அருள், ஆப்ஷன் சி ஜெஸ்ஸி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ இதுல சரியான ஆப்ஷனை மட்டும் எனக்கு தட்டி விடுங்க. சரியா? தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் என்ன? ஏயா பியா சிஆ டியா? எது கரெக்டான ஆப்ஷனோ அதை மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, ஆன்சர் வந்து ஜெஸ்ஸி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். டேஷ் overheard her fathers talking on the phone about the robbery. ஜெஸ்ஸி. ஆன்சர் என்ன? ஜெஸ்ஸி. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா ஒரு மார்க் போட்டுக்கோங்க. நீங்க ஒன்னு கூட நீங்க போட்டே வரலாம். அப்பதான் கடைசியா அது எத்தனை ஒன்னு வந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் நம்ம மார்க். ஓகேவா? ஸோ மார்க் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அதுதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ லைக் டேஷ் டு பிளே. இது வந்து அவங்க கிராமர் பேஸ்ல கொடுத்துருக்காங்க பிரைமரிக்கு. சரியா? ஏன்னா பேசிக் கிராமர்ஸ் அவங்களுக்கு இருக்கும்ல, அதுல வந்து இருக்கு. ஆப்ஷன் பார்த்தலாமா? TO2, ஆப்ஷன் ஏ TO2, ஆப்ஷன் பி TOO, ஆப்ஷன் சி TWO, ஆப்ஷன் டி நன். ஸோ இதுல சரியான பதில் எது? ஏயா பியா சிஆ டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஐ லைக் டேஷ் பிளே. இது ரொம்ப சிம்பிள் தான், இது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏயா பியா சிஆ டியா? இன்பிட்வீன்ல நான் எதுவுமே பேச மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். உங்களுக்கு எந்த கொஸ்டின் ஆனாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அது உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியா நீங்க தேர்வு எழுதணும். முதல் நாள் வருவீங்க, 2ஆம் நாள் வருவீங்க, 3ஆம் நாள் கணப்படுறீங்க. நான் வந்து வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன், யார் யார் தொடர்ந்து வர்றா அண்ட் யாருக்கெல்லாம் மிஸ் ஆகுறா. அவங்களோட நீங்க அந்த ஆன்சர் சொல்லும் போதெல்லாம் உங்களோட அந்த நேம்ஸ்லாம் வரல. ஸோ அதெல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ இவங்கெல்லாம் கண்டினியூஸா படிக்கிறாங்க, ஓகே ரொம்ப நல்லது. ஸோ இவங்க எல்லாருமே ஓகே, இவங்க இந்த லெவலில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கேதர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ முழுக்க இது இலவச பயிற்சி நிறுவனம், அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற நடத்தக்கூடியது. ஸோ உங்களுக்கு கொடுக்குற இந்த பயிற்சி ரொம்பவே தரவா இருக்கும். ஸோ எங்கேயுமே காசு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு கிடைக்காது, அந்த அளவுக்கு டேலண்டா தான் கொடுக்குறோம்.
வேலிடான கொஸ்டின்ஸ் எங்க வேணாலும் கேட்டுப்பாங்க, வேலிடா இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 2. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஐ லைக் டு பிளே அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஐ லைக் டு பிளே. நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு அது தப்பா வந்து நம்ம குறிப்பிட்டுருவோம். அதுக்கு தான் சொல்றேன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டு டக்குன்னு டிக் போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, 5th கொஸ்டின் பாருங்க. I ate dash many chocolates. ஸோ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 TO2, ஆப்ஷன் ஏ TO2, ஆப்ஷன் பி TOO, ஆப்ஷன் சி TWO, ஆப்ஷன் டி none of these. ஏஆ பிஎஸ் சிஆர் டிஎன் ஃபாஸ்டா அனுப்புங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பார்த்துடலாமா? ஆன்சர் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஆப்ஷன் பி தான் சரியான பதில் 5th கொஸ்டினுக்கு. அதாவது டிஓஓ அப்படிங்கிறது வரும் இந்த இடத்துல. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த I8 அப்படின்னு சொல்லும்போது மினி சாக்லேட்ஸ். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ 2TOO அப்படிங்கிறது சரியான பதிலாக வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ I8 too many chocolates. I8 too many chocolates. இது செம்ம கோல்டுங்க, முடியல. I8 too many chocolates. ஸோ அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மார்க் போட்டே வாங்க. கடைசியில் நமக்கு ஸ்கோர் தெரியணும். ஸோ அது எப்படி படிச்சுக்கோங்கிறது நமக்கு அதில் தான் தெரியும். அடுத்த ஆப்ஷன் 6, சாரி 6வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 6. ஸோ அதில் வந்து ஐ வில் பி கம்மிங் இன் டேஷ் டேஸ். ஸோ இதுல பாருங்க, ஆப்ஷன் ஏல TO2 போட்டிருக்கோம், ஆப்ஷன் பில TWO போட்டிருக்கோம், ஆப்ஷன் சி TOO போட்டிருக்கோம், ஆப்ஷன் டி நன்னு போட்டிருக்கோம். ஸோ பெரும்பாலும் ஆப்ஷன் டி வந்து நன்னு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் நானும் அந்த மாதிரியே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகட்டும்னு கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. மீதி 3 ஆப்ஷன்ல எது கரெக்டானதுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரு சில சமயங்கள நன்னே கரெக்டா இருக்கும். நீங்க வந்து கெஸ் பண்ணுங்க சரியா. ஐ வில் பி கம்மிங் இன் டேஷ் டேஸ். ஏஆ பிஎஸ் சிஆர் டிஆர் மட்டும் தட்டி விடுங்க, வேற எதுவும் நீங்க செய்ய வேணாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து ஐ வில் பி கம்மிங் இன் டேஷ் டேஸ்ன்னு வந்தனால 2 days, என்ன 2 days அப்படிங்கிறத கரெக்டா வரும். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். TWO2 அப்படிங்கிறத வரும். ஆப்ஷன் பி அதான் சரியான பதில். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகேவா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். ஏழாவது கொஸ்டின். They went to dash the park. They went to dash the park. Option A TO2, option B TOO, option C is TWO, option D none. ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் தட்டி விடுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபாஸ்டா அனுப்புங்க. அதே மாதிரி உங்களோட ஆன்சரே வந்து சரி, மார்க்கை வந்து நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வரணும் சரியா. அதனால 1 1 1, அதாவது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டா இருந்தா 1, கரெக்டா தான் 1, கரெக்டா தான் 1 இப்படி போட்டுக்கோங்க. இல்லையா, கொஸ்டின் நம்பரை போட்டு டிக் போட்டே வாங்க. ஏதாவது ஒன்று சைட்ல நோட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்டா நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். They went to dash the park. எந்த ஆப்ஷன் கரெக்ட்?
Okay, answer பார்த்தோம் friends. They went to dash the park. To the park. Option A. Answer verify பண்ணிக்கோங்க. Option A. அடுத்து பாருங்க எட்டாவது கேள்வி. All the animals called the sparrow dash. All the animals called the sparrow dash. Option A queen, option B madam, option C princess, option D none. So இதுல சரியான பதில் எதுன்னு பாருங்க. A யா B யா C யா D யா. All the animals called the sparrow dash. ஆன்சர் அனுப்பிட்டீங்க. ஓகே ஆன்சர் பார்த்துடலாமா? ஏயா பியா சியா டியா? ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கு தான். ஏன்னா அடுத்து நீங்கள் திரும்ப ஈவினிங் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகணும், திரும்ப அப்போ தான் நீங்கள் படிப்பீங்க. அதுக்கு தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். இந்த ஃபாஸ்ட் போகுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனால் ஒன்றுமே புரியாது, படித்ததே மைண்டில் நிற்காது. நிதானமாக போனாதான் உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகும். நீங்கள் முடிக்கணுங்கிறதுல இல்லாமல் மைண்டில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பதியணுங்கிறதுல பாருங்கள். ஓகேவா? எட்டாவது கேள்வியில சரியான பதில் ஆப்ஷன் பி மேடம். சரியா? ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க பார்ப்போம். மேடம். ஆல் த அனிமல்ஸ் கால்டு த ஸ்பேரோ மேடம். ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? த பிரவுன் ஸ்பேரோ லைட் டேஸ் எக்ஸ் 4 6 3 நன்னா? 1 to 5th இருந்து இங்கிலீஷ் கேட்பேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுல இருந்து தான் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். நீங்க என்னடா கொஸ்டின்ஸ்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் எதுல இருந்து எடுத்தாங்கன்னே தெரியல, ஒருவேளை அவுட் ஆஃப் சிலபஸா இருக்குமோ அப்பெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம அங்க போய் என்ன பண்ண முடியாது, கொஸ்டின்ஸ் எப்படி எடுத்தாலும் நம்ம பேசாம எழுதிட்டு தான் வர முடியும், நம்மளால யாரையுமே கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க தேர்வுகள்ல நானும் கேள்வி கேட்பேன். ஸோ அதை வந்து நீங்க வந்து பதில் அழைக்க எப்படியாவது நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கம்பல் பண்ணல. ட்ரை பண்ணி இப்பயே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா பழகிக்கோங்க. ஓகேவா? அப்படி பழகும் போது உங்களுக்கு வந்து கஷ்டமான கேள்வியை கூட ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டை கொண்டு வந்துடும். ஓகே இந்த 9th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்லிட்டீங்களா? இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஒரு டெஸ்ட் நோட் போட்டுக்கோங்க கண்டினியூஸா. உங்களால அப்பதான் இத்தனை எழுதியிருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியும். சரியா? 9வது பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு சின்ன பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கோங்க, நோட்டு போடாதனாலும். இந்த ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு வந்து ஸ்கோரை கவுண்ட் பண்றது. ஓகே இந்த 9th கொஸ்டின்ல பாருங்க. த பிரவுன் ஸ்பேரோ லைட் டேஸ் எக்ஸ். இத்தனை எக்ஸ் போடுச்சா? 3x. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் சி 3 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் கரெக்டா இருந்தா டிக் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து பார்க்கலாம். 10வது கேள்வி பாருங்க. டேஸ் லைஸ் ஸ்ட்ரெச்சிங் இன் த ரிவர். ஆப்ஷன் ஏ crocodile, ஆப்ஷன் பி snake, ஆப்ஷன் சி tortoise, ஆப்ஷன் டி man. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 10வது கேள்வியில வந்து டேஸ் லைஸ் ஸ்ட்ரெச்சிங் இன் த ரிவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான பதில் crocodile. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க, அப்படியே ஒரு மார்க்கே போட்டுக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்மளால ஸ்கோர் பார்க்குறதுக்கு கவுண்ட் பண்ணும் போது ஈஸியாக அப்போ தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 11வது கேள்வி. ஸ்பேரோ டைட் த எலிஃபண்ட் அண்ட் த crocodile with a dash. ஆப்ஷன் ஏ rope, ஆப்ஷன் பி cloth, ஆப்ஷன் சி creeper, ஆப்ஷன் டி none. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? சரியான பதில் ஆப்ஷன் சி creeper. ஆப்ஷன் சி creeper. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான பதில் creeper. ஓகே, அடுத்து பாருங்க. 12th கொஸ்டின். The sparrow solved the problem with her dash. ஏயா, பியா, சியா, டியான்னு ஃபாஸ்டா அனுப்புங்க. ஆப்ஷனை ரீட் பண்ணி பார்த்து அனுப்புங்க. இன்பிட்வீனில் நான் அதை டிஸ்கஸ் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். உங்களுக்கு என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டெஸ்ட் எழுதும்போது கான்சன்ட்ரேஷனோடு நீங்கள் எழுதுங்க. அது வந்து டிஸ்டர்பே ஆகக்கூடாது உங்கள் மைண்டை. வரிசை எழுதி முடிச்சிட்டிங்களா? என்ன கேள்விகள் இருக்கோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அடுத்தடுத்த வீடியோகளோ நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி விட்டுருவேன். பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். அடுத்து 13வது கேள்வி. ஐ நீட் டேஷ் ரைட் டேஷ் பேஜஸ் ஆன் த டாபிக். ஆப்ஷன் ஏ, பி, சி, டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ஆன்சர் என்னன்னா
13வது கேள்விக்கு நான் சொல்றது சரியா? ஆப்ஷன் டி TO2 வரும், அதுக்கப்புறம் TWO2 வரும். கரெக்டா? ஐ நீட் டு ரைட் 2 pages ஆன் த டாபிக். லைட்டா திங்க் பண்ணா கூட உங்களால கான்சன்ட்ரேஷனோட பண்ண முடியும். இதுல வந்து இங்கிலீஷா ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்க இறங்கி வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். 14th கொஸ்டின் பாருங்க. தீஸ் கிளாஸ் ஆர் டேஸ் எக்ஸ்பென்சிவ். ஆப்ஷன் ஏ TO2, ஆப்ஷன் பி TWO, ஆப்ஷன் சி TOO, ஆப்ஷன் டி TOO. நாலு ஆப்ஷன்ல எது சரியானது? ஏ, பியா, சியா, டியா? அது ஒரு லைவ் டெஸ்ட் அண்ட் ஃப்ரீ லைவ் டெஸ்ட், மாநில நடக்கக்கூடிய தேர்வு. இது இலவசமாக தான் நாங்கள் நடத்துகிறோம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சியில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் நடத்தக்கூடிய எல்லா விதமான பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்படும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன், அதாவது 14th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா TOO2. அதாவது these class are too expensive அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெல்லிங் TOO, அவ்வளவுதான். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஸோ ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க, அப்படி கூடயும் மார்க் போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 15வது கேள்வி. டொனால்ட் ரன் டேஷ் கிலோமீட்டர்ஸ். A2, B2, C2, none of this. The fourth option வந்து எக்ஸாம்ல நன்னு தான் கொடுக்குறோம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 15வது கேள்விக்கு ஆன்சர் TWO. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. TWO2. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 16வது கேள்வி. Teddy took his pillow as a sign of dash them. Option A giving farewell, option B welcoming, option C scolding, option D none. A, B, C, D.
ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 16வது கேள்வியில சரியான பதில் பார்த்தோம்னா வெல்கமிங், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏன்னா அது எல்லாமே 1 to 5th இருந்து எடுத்தது தான். இது போக உங்களுக்கு ஈவினிங் உள்ள டெஸ்ட்லையும் அதே தான், 1 to 5 இங்கிலீஷ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட் போர்ஷன்ஸையும் நீங்கள் டெலகிராமில் நோட் பண்ணிட்டே வாங்க. டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுவேன், வீக்லி ஷெடியூலும் போட்டிருக்கேன். ரிமெம்பர் பண்ணுறதுக்கு டெலகிராம்லேயும் கரெக்டான டயத்துக்கு ஷேர் ஆகும். இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் தானே. தேவை படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். 17வது பாருங்க. கனி அண்டு டெடி வேர் இன் த கார்டன் அட் டேஷ். அவ்வளோ மைனூட்டாக நீங்கள் படிக்கணும். டைம் எல்லாம் நான் கேட்டிருக்கேன்னா அவ்வளோ மைனூட்டாக நீங்கள் படிக்கணும். இந்த 4 ஆப்ஷன் எது சரியானது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏன்னா அது கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுத்தேன். 12 noon தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டாக போட்டிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் இப்படிலாம் இருக்குமான்னு யோசிக்காம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோங்கிற மாதிரி யோசிங்க. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியாது, நம்ம ஆன்சர் எழுதிட்டு தான் வருவோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு மைண்டில் செட் ஆயிடும். ஓகே, அடுத்து பாருங்க. 18வது கேள்வி. முத்து கலெக்டர் டேஸ் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ். ஃபுட்டை கலெக்ட் பண்ணானா, கேர்பேஜியா, கிளாத்தையா, நன்னா? எதுவுமே இல்லையா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரியான விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், கேர்பேஜ். அவன் கேர்பேஜ் தான் கலெக்ட் பண்ணான். ஒரு நிமிஷம். கேர்பேஜ் தான் கலெக்ட் பண்ணான். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து பார்க்கலாமா? பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க. அன்பு வாஸ் ஏ டேஷ் ஓல்டு பாய். 3 வருஷம் ஓல்டு பாயா, 4 வருஷம் ஓல்டு பாயா, 2 வருஷம் ஓல்டு பாயா, நன்னா? அடுத்து பாருங்க, இதோட ஆன்சர். 19வது கேள்விக்கு சரியான விடை 2 வருஷம். அன்பு வாஸ் ஏ 2-year old பாய். அடுத்து பாருங்க, 20வது கேள்வி. கனி டுக் டெடி அவுட் ஃபார் எ டேஷ். பார்ச், பார்ட்டி வரணும், வாக்கு, ஸ்கூலு, நன்னு. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்?
ஓகே ஆன்சர் பார்த்துடலாமா? கனி took Teddy out for a walk. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், வாக். அடுத்து பாருங்க 21வது கொஸ்டின், அதாவது 21வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை அட்மைரபிள்? வாட் இஸ் மீன்ட் பை அட்மைரபிள்? ஏ பி சி டி? ஃபாஸ்ட் அனுப்புங்க ஆன்சரை. வாட் இஸ் மீட் பை அட்மைரபிள்? அதாவது அட்மைரபிள்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரைஸ் worthy-ஆ, சீக்ரெட்டா, இரிட்டேட்டிங்கா, நன் ஆஃப் தீஸா? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? அட்மைரபிள். ஏ பி சி டி ஃபாஸ்ட் அனுப்புங்க. ஓகே ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், பிரைஸ் worthy. பிரைஸ் worthy. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அட்மைரபிள் அப்படிங்கிறதுனா என்ன? பிரைஸ் worthyங்கிறத சரியான மீனிங். ஓகே அடுத்து பாருங்க. வாட் இஸ் மீன்ட் பை மிஸ்ட்ரி? ஆப்ஷன் ஏ பாருங்க இரிட்டேட்டிங், ஆப்ஷன் பி வந்து ஆங்கிரி, ஆப்ஷன் சி வந்து சேட், ஆப்ஷன் டி வந்து நன்னு. ஸோ இதுல சரியான பதில் எது? மிஸ்ட்ரிக்கு மீனிங் என்ன? சரியான பதில் என்ன பார்க்கலாமா? மிஸ்ட்ரி அப்படின்னா இதுல வந்து சரியான பதிலுக்கு மேல தவறா கொடுத்துருக்காங்க. நானே சொல்லிடுறேன். கெப்ட் சீக்ரெட் கரெக்டா, மீதி எதுவுமே வரல பாருங்க. மிஸ்ட்ரினா கெப்ட் சீக்ரெட். ஸ்கூபி டூ வீடியோ ப்ரோக்ராம்ல கூட சொல்லுவாங்க கெப்ட் சீக்ரெட். ஸோ இது நம்ம சைடு வந்து கொடுக்கும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கிற இது ஒன்று இருக்குது. இது வரைக்கும் மிஸ்டேக்ஸ் வந்ததில்லை. ஸோ பார்த்துக்கலாம். இது வந்து எல்லாருமே போட்டுக்கோங்க ஓகேவா. இதுக்கு ஒரு மார்க் ஓகே சேர்த்துக்கோங்க, ஒரு மார்க்கை. ஆப்ஷனில் கொடுத்துருந்தா கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அடுத்து பார்க்கலாம் 23வது கேள்வி. வாட் இஸ் மீட் பை சால்வ்? இது ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. சால்வ்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் முடிய போகுது. ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? டு சால்வ் ஆர் டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே அடுத்து பார்க்கலாம். 24வது கேள்வி. வாட் இஸ் மீட் பை பெஸ்டரி? ஆப்ஷன் ஏ பாருங்க, பியா பாருங்க, சியா பாருங்க, டியா பாருங்க. ஆன்சர் பார்த்துட்டீங்களா?
சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா இரிட்டேட்டிங். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்த ஆன்சர் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 25வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை ஃபியூரியஸ்? அப்ப பெஸ்டிவ்னா இரிட்டேட்டிங்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபியூரியஸ் என்ன? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஃபியூரியஸ். டக்குன்னு ஆன்சர் பண்ணும். ஆப்ஷன் ஏ இன்டென்சி ஆங்கிரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். இன்டென்சி ஆங்கிரி. அடுத்து பார்க்கலாம். 26வது கேள்வி பாருங்க. வாட் இஸ் மீன்ட் பை ஸ்னிஃப்டு? ஸ்னிஃப்டு தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்னிஃப்டுனா என்ன? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். டு ஸ்மெல் பை ஷார்ட் இன்ஹாலேஷன். ஆப்ஷன் டி. ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிய போகுது. கரெக்டாக இருக்கலாம். நீங்கள் கவுண்ட் பண்ணுறக்காண்டி மார்க் போட்டே வர சொன்னேன். போட்டால் தான் உங்களுக்கு சரியா வரும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 27வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை போர்? ஆன்சர் பார்க்கலாமா? 27வது கேள்விக்கு ஃபாலோயிங். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். வெரிஃபை பண்ணிக்கோங்க. அப்படியே மார்க்கும் போட்டுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். 28வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை ஷைன்? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆன்சர். ஏஆ, பிஆ, சிஆ, டிஆ? 28வது கேள்விக்கு நான் கேட்கிறேன். டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. தட்டி விடுங்க ஃபாஸ்டா. ஈஸியானது அடுத்து வர்றது எல்லாமே. 30 மதிப்பெண்களுக்கு எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சுக்கிறக்காண்டி தான் இவ்வளோ இதாக நான் ரீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். போக உங்களுக்கு உங்களால முடியுதான்னு பார்த்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் கூட்டிகிட்டே போவேன். ஸோ கவனமாக நீங்கள் இருக்கணும். சரியா? ஏன்னா அது போக கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து பாருங்க. ஆன்சர் பார்க்கலாமா? பிரைட். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். பிரைட். ஓகே, அடுத்து 29வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை சாஃப்ட்? சாஃப்ட்னா என்ன? இது ஈஸியானதா? ஏஆ, பிஆ, சிடிஆ? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ஸ்மூத். ஸ்மூத். 30வது கேள்வி. வாட் இஸ் மீன்ட் பை ப்ளோ? ப்ளோனா என்ன? ஏ, பிஎஸ், சிஆ, டிஆ? ஃபாஸ்டா சொல்லுங்க.
ஒரேடியாக கண்டினியூஸாக ரொம்ப அதிகமானதுக்கு இது பண்ணாலும் உங்களால் முடியாது. ஏன்னா வந்து மைண்ட் வந்து அதுதான் நான் வந்து ஒரே சப்ஜெக்டே காலையிலேயே சாயந்தரம் எழுத சொல்கிறேன், கொஸ்டினை பிரித்து. அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேள்விகள் வந்து பாருங்கள் ரொம்பவே தெளிவாக இருக்கும். உங்களுக்கும் சார் ஒரு நாளைக்கு நம்ம 6 டெஸ்ட் 7 டெஸ்ட் 8 டெஸ்ட் இருந்தாலும் ஃபுல் மார்க் எடுக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கணும் முடியும். சரியா? இந்த கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம டெஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்குறேன். 500 டெஸ்ட் எழுதிடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் மீட் பை ப்ளோ? ஸோ ஆன்சர் வந்து மூவ். கரெக்டா? ஆப்ஷன் டி தான் சரியான பதில். இல்லாதான் ஆப்ஷன் டி போட்டிருக்கீங்களா? ஓகேயா? ஸோ 30க்கு 30 யார் யார் வாங்குறீங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எந்த அளவுலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் 3 வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா டெஸ்ட் 2 வந்து உங்களுக்கு ரெண்டுமே தமிழாக நடந்திருக்கும். இப்போ டெஸ்ட் 3 4 இங்கிலீஷில் தான் நடக்கும். ஸோ 1 to 5 வந்து இன்னும் இவ்வளோ இருக்கான, இதை விட மேலே இருக்கு. சாயந்தரம் உங்களுக்கு டெஸ்ட்டில் இன்னும் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டீப்பாக எடுத்திருப்போம். ஸோ இந்த அடிக்கடி கேட்குற மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருப்போம். ஸோ அதுக்கு வந்துடுங்க. அது 30 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல் மார்க் எடுத்தவங்களுக்கு குட், வெரி குட், எக்ஸலண்ட்டாக. 1 மார்க் எடுத்தாலும் குட், வெரி குட், எக்ஸலண்ட். ஏன் தெரியுமா? அதை 1 மார்க்குமே நீங்கள் கஷ்டப்பட்டு தான் எடுத்திருப்பீங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்காக இருந்தாலும் 1 மார்க்கில் லைஃபே மாறினவங்கெல்லாம் இருக்காங்க. 1 மார்க்கு தவற விட்டவங்க, அதுக்கப்புறம் ஏஜ் போயிடும், அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிங்க. ஸோ இதான் முக்கியமானது. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நான் படிக்க சொல்லலை. வேலை பார்த்துக்கிட்டு காலையில் ஒரு மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க. படிக்கவே இல்லைங்க, நான் எப்படி எழுது பரவாயில்லைங்க, எழுதி பாருங்க. உங்களால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதானாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் போக போக படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கே வந்துடும். அதனால தான் நான் மார்க் உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். 30 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ எடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் உங்களை ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. ஏன் அப்படின்னா அப்போதான் உங்க எல்லாரும் முன்னாடி நீங்கள் கெத்தாக போடும்போது உங்களுக்குன்னு ஒரு தனி கெத்து வரும்ல, அதுவே உங்களை கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டி மேலே கொண்டு போயிடும். சரியா? ஸோ அதனால் வந்து ஜெயிக்க நம்ம பிறந்திருக்கோம். இது வெற்றியாளர்கள் மைதானம் சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க. ஓகேவா? ஓகே. காலையிலும் மாலையிலும் தினமும் 500 தேர்வுகளில் நம்ம வந்து 3வது தேர்வையும் முடிச்சிட்டோம். அடுத்து 4வது தேர்வுக்கு தயாராகுங்க. அடுத்த தேர்வு வந்து உங்களுக்கு ஆங்கிலம். மறந்துடாதீங்க. நீங்கள் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு நோட்ஸ் வந்து அடுத்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நான் இதில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எஜிடியாக இருந்தாலும் சரி, பிடியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று என்ன படித்தாலும் சரி, நீங்கள் நம்ம அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கீ ஆன்சர் போட்டோன்னே நம்ம அந்த ரெஸ்பான்ஸ் டவுன்லோட் போட்டோம்ல, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மார்க் வாங்குறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ அப்போது வந்து அந்த டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அங்கே வந்து அவங்ககிட்ட சப்மிட் பண்ணி நம்ம மார்க் வேணுனாலும் வாங்கிக்கலாம். போன வாட்டி அப்படி நிறையா வந்து மார்க் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பை சான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலுமே வாங்குறது எப்படிங்கிறத நான் சொல்லி தந்துடுவேன். ஸோ எல்லா அப்டேட்டும் டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்எல்பி எல்லாத்துக்குமே நம்ம வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால வந்து சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஏதோ ஒரு அரசு வேலைக்கு போயிடுவீங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. ஸோ முழுக்க இலவச பயிற்சி வேணும். ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட்டுக்கு ரெகுலராக வாங்க. ஈவினிங் டெஸ்ட்டில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? திரும்ப எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 1 to 5 நீட் சொல்லியிருக்கேன், அது ஈவினிங்லேயே நடக்கும். சரியா? காலையில் ஒன்று எழுதிட்டீங்களா, இனி ஈவினிங்கில் பார்க்கலாம் அதில் எவ்வளோ பேர் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்கன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.